ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அல்லாஹ்வின் அடியார்களே, உள்ளங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உள்ளம், ஒரு மனிதனுடைய இந்த உள்ளம் இது சீராகிவிட்டது என்றால் ஒரு மனிதனுடைய அனைத்து விஷயங்களும் சீராகி விடுகின்றன. அதுவே இந்த உள்ளம் சீர்கெட்டு விட்டது என்றால் உடல் முழுவதும் அந்த தீமை பரவுகின்றது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களின் உருவங்களையும் உங்களின் வெளிப்புற தோற்றங்களையும் உங்களுடைய செல்வங்களையும் அல்லாஹ் பார்ப்பதில்லை. நீங்கள் என்ன பணம் வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் என்ன சொத்து சுகம் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கவில்லை. ஏன்? உங்களின் வெளிப்புற உள்ளங்களை, வெளிப்புற முகங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை. ஆனால் அல்லாஹ் பார்ப்பது ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களின் செயல்களையும் அல்லாஹ் பார்க்கிறான். இன்னமா யன்சுரு இலா குலூபிக்கும் வ இலா அஅமாலிக்கும், உங்களின் உள்ளங்களையும் உங்களின் செயல்களையுமே அல்லாஹ் பார்க்கிறான். அதனால் என்ன முகத்தில் அலங்கரித்தாலும், அது ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும், முஃமினான ஆண்களும் முஃமினான்களான பெண்களும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய முகத்தை அழகுபடுத்துவதல்ல, உங்களுடைய வெளிப்புற தோற்றங்களை நீங்கள் அழகுபடுத்தி வைப்பது அல்ல இஸ்லாம். இந்த இஸ்லாம் அது அனைத்திற்கும் அஸ்திவாரம் ஒரு மனிதனின் உள்ளம். அந்த உள்ளம் சீர்பெற்று என்றால் அதை தான் அல்லாஹ் பார்க்கிறான். அதே போல நீங்கள் எவ்வளவு சொத்து வைத்திருக்கிறீர்கள், உங்கள் செல்வங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்ப்பது நீங்கள் என்ன அமல் செய்தீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தை பாதுகாப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. மேலும் கவனங்கள், இந்த உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இரண்டு விஷயத்தை கொண்டு இந்த உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். ஒன்று அஷ்ஷுபஹாத், மார்க்கத்திலிருந்து நம்மை தூரமாக்கக்கூடிய சந்தேகங்களில் இருந்து, ஷைத்தானுடைய வஸ்வாசங்களில் இருந்து, மார்க்க விஷயங்களில் இருந்து நம்மை தூரமாக்கக்கூடிய சந்தேகங்களில் இருந்து நம் உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். அதுதான் ஷுபஹாத். மற்றொன்று அஷ்ஷஹவாத், மனோ இச்சையில் இருந்து, பாவங்கள் செய்ய தூண்டக்கூடிய விஷயங்களில் இருந்து, அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களில் இருந்து நம் உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். ஹவா நஃப்ஸை விட்டு இரண்டு விஷயத்தை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே. ஒன்று சந்தேகங்கள், மார்க்கத்தை விட்டு தூரமாக்குவது, அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடுகளிலிருந்து நம்மை தூரமாக்கக்கூடிய சந்தேகங்கள். சொல்ல வேண்டுமா என்ற சந்தேகங்களை
லா இலாஹா இல்லல்லாஹ் எந்த இடத்தை திறந்து பார்த்தாலும் இஸ்லாத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்கள், இஸ்லாத்துடைய அந்த அழகிய மாண்பை குலைக்கும் விதமாக எங்கே பிரச்சனை பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். நாம் இதற்கு காது கொடுக்க கூடாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்தை படிப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும். சத்தியத்தை எப்படி, இந்த யக்கீன் என்பது தானாக வந்து விடுமா? மார்க்க உறுதி என்பது தானாகவே இருந்து விடுமா? ஈமான் என்பது அப்படியே ஒரே நிலையில் இருப்பதா? அல்ல. ஈமானை அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகளை நாம் ஏற்படுத்திக் கொண்டால் அல்லாஹ் நாடினால் ஈமான் ஏறப் போகிறது. ஈமானை குறைக்கக்கூடிய விஷயங்களை நாமே செய்து கொண்டிருந்தால் நம் உள்ளம் எவ்வாறு சீர்பெறும்? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்கள், சீரான உள்ளம் வேண்டும். மார்க்கத்திலிருந்து நம்மை வெளியேற்றக்கூடிய, மார்க்கத்திலிருந்து நம்மை தூரமாக்கக்கூடிய, சாலிஹான அமல்களை செய்வதிலிருந்து நம்மை தூரமாக்கக்கூடிய இந்த சந்தேகங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அதற்கான தீர்வு உலமாக்களிடம் திரும்புவது, கல்வி கற்றறிந்த ஆலிம்களிடம் கேட்டு நம்முடைய படிப்பினைகளை பெற்றுக் கொள்வது, நம் சந்தேகங்களுக்கு உடனடியாக பதிலை வாங்கிக் கொள்வது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் ஒன்று இருக்கிறது, மனோ இச்சை. நப்சை கட்டுப்படுத்த தெரியாதவர், ஹலாலான வழியில் அதை தீர்த்து கொள்ள முடியாமல் ஹராமான வழியில் அதை தீர்த்து கொள்ள ஆசைப்படுபவர். அல்லாஹ்வின் அடியார்களே, மனிதனை அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். மனோ இச்சையின் பால் மனிதனை ஈர்க்கும்படிதான் இந்த பூமி அவ்வாறு இருக்கிறது. ஆனால் அதை தீர்த்து கொள்வதற்கும், அதை சரியான முறையில் முடித்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலான வழியை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அந்த நிலையிலிருந்து நம்மை தூரப்படுத்தி விட வேண்டாம். ஏனெனில் யார் இதையெல்லாம் சரியாக இந்த இரண்டு விஷயத்திலிருந்தும் தன் உள்ளத்தை பாதுகாத்து சரியான நிலைக்கு வருபவர் தான் நாளை மறுமையில் அல்லாஹை தூய உள்ளத்தோடு சந்திப்பவன் என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ்வின் அடியார்களே, யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், அந்த நாளில் கவனமாக இருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த நாளில் செல்வமும் பிள்ளைகளும் பயன் தராது. அந்த நாளில் மறுமையில் கவனித்துக் கொள்ளுங்கள், மறுமையில் மரணத்தை தழுவினால் நாளை அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாளில் எந்த நாட்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய செல்வத்திற்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறந்தள்ளி இந்த பூமியில் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் செல்வத்திற்கும் ஓடோடி உழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த நாளில் இவைகள் யாவும் உங்களுக்கு பயன் தராது. யார் பயன்பெறுபவர் தெரியுமா? இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் சலாமத்தான தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்விடம் வருபவர்கள். தூய்மையான உள்ளம் எப்படி இருக்கும்? இந்த பூமியில் எப்போது பார்த்தாலும் பிள்ளைக்காக வாழ்கிறேன், பிள்ளைக்காக வாழ்கிறேன் என்று தொழுகை விடுபவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் பிள்ளைக்காக வாழ்பவர்களா? எந்த பிள்ளைக்காக வாழ்கிறீர்கள்? தொழுகையை விட்டு எந்த பிள்ளைக்காக உழைக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய கடமைகளை புறந்தள்ளி எந்த சொத்தை பாதுகாக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு இந்த செல்வம் நிலைத்து நிற்குமா? இந்த பிள்ளைகள் நிலைத்து நிற்க போகிறார்களா உங்களுடன்? நாளை இவர்கள் தான் சொர்க்கத்திலிருந்து சொர்க்கத்திற்கு உங்களை உள்ளவர்களுக்கு உதவ போகிறார்களா? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இதை தெளிவாக சொல்கிறான். யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், நாளை பிள்ளைகளும் செல்வங்களும் உதவ போவதில்லை. கடமையை செய்யுங்கள், ஆனால் அவர்களுக்கு செய்கிறோம் என்ற பெயரில் அல்லாஹ்வுடைய கடமைகளை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்றால், மார்க்கம் உங்களை எவ்வாறு இருக்க சொல்கிறதோ அந்த கடமைகளை புறந்தள்ளி விட்டீர்கள் என்றால் நீங்கள் சரியான ஒரு பாதையில் செல்வீர்கள் என்பதை இந்த மார்க்கம் ஏற்றுக்கொள்ளாது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களான ஆண்களும் பெண்களும் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளைக்காக வாழ்கிறேன். உங்களை யார் வாழச் சொல்கிறார்கள்? உங்கள் பிள்ளைக்கு தேவையானதை செய்து தாருங்கள். நீங்கள் வாழ்வது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக என்று நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக வாழ்கிறீர்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக வாழ்கிறீர்களா? என்ன வாழ்க்கை இது?
இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் பேசாதீர்கள், வெட்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட வசனங்களை பேசுவதற்கு வெட்கப்பட வேண்டும். பிள்ளைக்காக வாழ்கிறேன், அவருக்காக வாழ்கிறேன், இவருக்காக வாழ்கிறேன், அல்லாஹ் இந்த வாழ்க்கையை அவனை வணங்குவதற்காக படைத்தான் என்று சொல்லும் பொழுது என் வாழ்க்கையை நீதான். யார் கேட்டார்கள்? கடமையை செய்யுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, போதுமானது. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய கடமை என்பது இருக்கிறது, அதை யார் செய்வார்கள்? உங்கள் குழிக்கு யார் நலனை பார்ப்பார்கள்? சிந்தித்து செயல்படுங்கள். அந்த நாள் வருவதற்கு முன்னால், அந்த நாள், அந்த மரணம் நம்மை ஆள்வதற்கு முன்னால் இந்த விஷயத்தை சிந்தித்து செயல்படுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உள்ளம் வீணாக போகக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். உள்ளம் கடின உள்ளமாக, இறுகிய உள்ளமாக ஆவதை அல்லாஹ் கண்டிக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், ரப்புல் ஆலமீன் சும்ம கஸத் குலூபுஹும், உள்ளங்கள் கடுமையாவதுதான் உள்ள நோய்களில் மிக முக்கியமான ஒரு நோய். யாருடைய உள்ளம் கடுமையான நோய், கடுமையான இறுக்கமான உள்ளமாக ஆகிவிடுகிறதோ அவருடைய உள்ளத்தில் நோய் இருப்பதற்கு மிக உதாரணமாக இருக்கிறது. மேலும் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய நோய்க்கு அவனுக்கு ஏற்படக்கூடிய வழிகேட்டில் அவனுடைய உள்ளம் இறுகுவதை விட ஒரு மோசமான நோய் எதுவும் கிடையாது. ஏனெனில் அந்த உள்ளம் இறுகிவிட்டது என்றால், அந்த உள்ளம் கருமையடைந்து விட்டது என்றால், அந்த உள்ளம் இறுக்கமான நிலைக்கு சென்று விட்டது என்றால் அவர் வழிகேட்டிற்கு சென்று விட்டார் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. சரி, உள்ளம் எப்போது கருமையாகும்? உள்ளம் எப்போது இறுகும்? உள்ளம் எப்போது கடினமாக இருக்கும்? அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபவைலுல் லில் காசியா குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து விலகினவர்களின் உள்ளம் இறுக்கமாக விட்டது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து விலகின உள்ளம், அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து விலகினது என்றால் அல்லாஹ்வை நினைப்பதே இல்லை தன் வாழ்க்கையில். அவன் கட்டளையிட்ட கட்டளைகளை நினைப்பதில்லை, தௌஹீதை பேணுவதில்லை, தொழுகையை பேணுவதில்லை, ஜகாத்தை பேணுவதில்லை, நோன்பை பேணுவதில்லை, திக்ருகளை பேணுவதில்லை. அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து ஒருவர் தூரமாகிவிட்டால் அவரின் உள்ளம் இறுகிவிட்டது. ஏனெனில் சில பேர் நினைத்துக் கொள்வார்கள், உள்ளம் இறுகிவிட்டது என்றால் கருணையுடன் இல்லாமல் இருப்பவர்களை பற்றி. கருணை இல்லாமல் இருக்கிறார், பாசம் இல்லாமல் இருக்கிறார், கடும் நெஞ்சமாக இருக்கிறார். இது மட்டும் அல்ல, உள்ளம் இறுக்கி இருப்பது என்பதை பற்றி மார்க்கம் சொல்லும் பொழுது மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அனைத்து உள்ளமும் இருக்கின உள்ளமாகத்தான் மார்க்கம் சொல்கிறது. மக்களிடம் சந்தோஷமாக இருப்பாராம், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்திருக்க மாட்டார். கவனியுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறியிருக்க மாட்டார், தொழுகையை பேண மாட்டார், தன் துனியா என்று வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருப்பார். ஆனால் மனிதர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டால் அவர் உள்ளம் அழகிய உள்ளம். அப்படியா? இதுதான் அழகிய உள்ளத்திற்கு இலக்கணமா? நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் இது சரியான உள்ளத்திற்கு இலக்கணம் என்று. ஆனால் எந்த உள்ளம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து விலகிவிட்டதோ அந்த உள்ளம் இறுகிய உள்ளம், அந்த உள்ளம் கருமை பிடித்த உள்ளம் என்று மார்க்கம் சொல்கிறது. குர்ஆன் இதைத்தான் கூறுகிறது. ஃபவைலுல் லில் காசியா குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து விலகின உள்ளம், இறுகின உள்ளம். நீங்கள் என்னதான் மக்களிடமும், நீங்கள் என்னதான் உங்கள் குழந்தைகளிடமும், நீங்கள் என்னதான் உங்கள் மற்றவர்களிடம் நீங்கள் நன்மையான முறையிலும் அழகான முறையிலும் நீங்கள் பேசினாலும் பேசவில்லை என்றாலும், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து விலகின உள்ளம், கருகின உள்ளம், இறுகின உள்ளம். மறந்து விடாதீர்கள், மறந்துவிட வேண்டாம். இந்த இறுக்கம் என்பது மற்றவர்களுடன் பாசத்துடன் இருப்பதை மட்டும் குறிக்கவில்லை. அல்லாஹ்வை நினைவு கூறாத உள்ளம் இறுகின உள்ளம். அப்படிப்பட்ட உள்ளங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய உள்ளத்தை மென்மையான உள்ளங்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மென்மையான உள்ளம் என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய உள்ளம். மென்மையான உள்ளம் என்றால் அல்லாஹ்வின் கடமைகளை பேணக்கூடிய உள்ளம்.
தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய உள்ளம், அல்லாஹ்விற்கு இணை வைக்காது தன் வணக்க வழிபாடுகளை அனைத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாக்கக்கூடிய உள்ளம் மென்மையான உள்ளம். அப்படிப்பட்ட உள்ளங்களை உடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வக்ஃபிலி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன் மின் குல்லி ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه واشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக்கி வலா யகூனூ கல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லு ஃபதால அலைஹிமுல் அமத். அல்லாஹ்வின் அடியார்களே, கவனியுங்கள், இந்த உள்ளத்தை இறுகினவர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். கவனியுங்கள், இந்த வசனத்தை அல்லாஹ் யாரை குறிப்பிடுகிறான் என்று சிந்தித்து பாருங்கள், சிந்தியுங்கள். அல்லாஹ் இந்த வசனத்தில் யாரை குறிப்பிடுகிறான்? ஈமான் கொண்டவர்களின் உள்ளங்கள், ஈமான் கொண்டவர்களின் உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும், குர்ஆனை, சத்தியத்தை, குர்ஆனை அதாவது குர்ஆனை எடுத்து நடத்துவதற்கும் முஃமின்களுக்கு என்ன நேர்ந்தது? அதை செய்யாமல் இருப்பதற்கு அவர்களை தடுத்தது எது? எதை? ஈமான் கொண்டவரின் உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் குர்ஆனை பின்பற்றுவதற்கும் அவர்களை தடுத்தது எது? ஏனெனில் தங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போல் அவர்கள் ஆகிவிட வேண்டாம். தங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கல்லதீன ஊதுல் கிதாப் ஊதுல் இல்ம மின் கப்ல், தனக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போல அவர்கள் ஆகிவிட வேண்டாம். ஃபதால அலைஹிமுல் அமத் ஃபகஸத் குலூபுஹும். அல்லாஹ் சொல்கிறான், ஏனெனில் அந்த வேதம் கொடுக்கப்பட்ட இதற்கு முன்னால் இருந்த மக்கள் அவர்கள் நீண்ட காலம் கழிந்த பின் அந்த சத்தியத்தை பின்பற்றாமல் அவர்களுடைய உள்ளங்கள் கடினமாகிவிட்டன. அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், ரப்புல் ஆலமீன், நாம் எவ்வாறு இருக்க வேண்டாம்? இதற்கு முன்னால் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களை போல நீங்களும் இருந்து விட வேண்டாம். கிறிஸ்தவர்களை போலும் யகூதர்களை போலும் யூதர்களை போலும் நீங்கள் இருந்து விட வேண்டாம். ஏனெனில் அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது, அவர்கள் அதை பின்பற்றவில்லை. உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஈமான் கொண்டவர்களின் உள்ளம், அந்த உள்ளம் அந்த வேதத்தை நினைவு கூறும், குர்ஆனின் பால் அமல் செய்யும், தன் வாழ்க்கையில் இஸ்லாத்தை எடுத்து நடத்தும். அப்படி இல்லை என்றால் இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு சத்தியத்தை பின்பற்றாமல் போனதினால் அவர்களின் உள்ளம் இறுகிவிட்டன. அப்படி என்றால் அந்த உள்ளத்தின் மென்மையும் அந்த உள்ளத்தின் இருக்கலும் எதை கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்க பற்றுதலில் தான் இருக்கிறது, அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான் இருக்கிறது. நம் வாழ்க்கை என்ன சம்பாதித்தாலும் என்ன விஷயத்தை செய்தாலும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய உள்ளம் மென்மையான உள்ளம். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய உள்ளம் இறுகின உள்ளம் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட இந்த கடினமான உள்ளங்களை பொறுத்தமட்டில் இந்த உள்ளம் மென்மையாவதற்கு என்ன வழிகள்? இந்த உள்ளம் மென்மையானதற்கான வழிகளை உலமாக்கள் சொல்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒன்று திருக்குர்ஆனை, அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை ஓதுவது. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவது என்று சொன்னால் நாவு தழுதறுக்கிறது. ஏன்? ஒரு அரபு பேசக்கூடிய மக்களிடம் அமர்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுங்கள் என்று சொன்னால் அந்த சுவையை ஒரு பாமரனாக இருக்கலாம், ஆனால் அவருடைய அந்த அடிப்படை மொழி அரபி மொழி, அந்த மொழியோடு அவர் ஓதும் பொழுது, அந்த மொழியில் சிந்திக்கும் பொழுது அவர் உள்ள மென்மையாகும் என்பதை அதிகமான சாத்தியக்கூறுகளை உலமாக்கள் சொல்கிறார்கள். சரி, இந்த மொழி தெரியாத மக்களாக இருக்கக்கூடிய நாம் தெரிந்தோ தெரியாமலோ
எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சமுதாயம் அரபி மொழியிலிருந்து தூரமாக்கப்பட்டு விட்டோம். யாருடைய சூழ்ச்சி இல்லை என்று தெரியவில்லை. வேதம் கொடுக்கப்பட்டது, ஆனால் அந்த வேதத்தின் பால் சிந்திக்கக்கூடிய மொழியை இழந்து விட்டோம். பெயர்கள், நம்முடைய பெயர்கள், அனைத்து பெயர்களும் எந்த மொழியில் குர்ஆன் இறங்கினதோ அந்த மொழியில் பெயரை சூட்டிக் கொண்டோம். ஆனால் அது நம் நாவில் உள்நுழையாமல் ஆகிவிட்டது. யார் காரணம் தெரியவில்லை, யாருடைய சூழ்ச்சி தெரியவில்லை. இத்துணை மொழிகளை கற்ற நாம் அல்லாஹ் எனக்கு அருளின அந்த மொழியை கற்க முடியாமல் போய்விட்டோம். சரி, எவ்வாறு சிந்திப்பது? ஓதுங்கள். அதை ஓதினாலே வணக்கம். அதை ஓதுங்கள். அந்த குர்ஆனோடு நீங்கள் தொடர்பை உங்களை படுத்திக் கொள்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இஸ்லாத்தோடு உங்களுடைய தொடர்பை நீங்கள், அல்லாஹ்வுடைய தொடர்பை நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்கள். சரியான தர்ஜுமாக்களை ஓதுங்கள். சரியான தர்ஜுமாக்களை படித்து அந்த கருத்துகள் என்ன சொல்வது என்பதையாவது சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கத்தை, அந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்கிறது? இந்த குர்ஆன், அதன் மூலமாக ஈமான் உயரும், உள்ளம் இறுகின உள்ளம் மென்மையாக மாறும் இன்ஷா அல்லாஹு தஆலா. மேலும் இந்த உள்ளம் மென்மையாவதற்கான வழிகளை சொல்லும் பொழுது அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற சொல்கிறார்கள். அஸ்கார்களை ஓதுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய திக்ரை, நினைவு கூறுதலை அதிகப்படுத்துங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நிச்சயமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் மூலமாகவே உள்ளங்கள் அமைதி பெறும். உள்ளங்கள் அமைதி பெறுவது இசையை கேட்பதினால் அல்ல. உள்ளங்கள் அமைதி பெறுவது இசையை கேட்பதினால் அல்ல. உள்ளங்கள் அமைதி பெறுவது என்பது அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் மூலமாகவே. அல்லாஹ்வின் அடியார், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். மேலும் இந்த உள்ளங்களை மென்மையாக்குவதற்கான வழிகளை உலமாக்கள் சொல்லும் பொழுது முக்கியமான சுருக்கமான ஒரு 6 விஷயங்களை சொல்கிறார்கள். கவனியுங்கள். பேராசைகளை குறைத்தல், இவ்வுலக வாழ்வின் மீதான அதீத ஆசைகளை குறைத்துக் கொள்ளுதல். மறுமைக்கு தயாராகுங்கள். அல்லாஹ்வின் அடியார்கள், மௌத்திற்கு தயாராகுங்கள், மரணத்திற்கு தயாராகுங்கள். செய்திகள் நம் காதுகளில் எட்டவில்லையா? நேற்று இருப்பவர் என்று மரணிக்கிறார். பேருந்தில் செல்பவர்கள் வெடித்து சிதறுகிறார்கள். விமானத்தில் செல்பவர்கள் வெடித்து சிதறுகிறார்கள். நாம் எப்போது அந்த பேருந்தில் இருக்க போகிறோம்? நாம் எப்போது அந்த பயணத்தில் இருக்க போகிறோம்? எப்போது நம்மை மரணம் பின்னால் நம்மை வந்து அடிக்கப் போகிறது? யார் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, மரணத்தை சிந்தியுங்கள். மரணம் எப்போது வரும் என்று தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஏன் இந்த பேராசை? ஏன் இந்த பேராசை? ஆசையை அதிகப்படுத்தாதீர்கள். இந்த பூமியில் அல்லாஹ்வை வணங்குவதற்கு இந்த வாழ்க்கை எனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை உங்களுக்கு கையில் எட்டும் வரை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆசையை அதிகப்படுத்தினீர்கள் என்றால் கடமைகளை தவறவிடுவீர்கள். கிடைக்காத ஒரு எட்டாக்கடியை நோக்கி நகர்வீர்கள். அது கிடைக்கும் 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 என்று உங்கள் காலத்தை செலவழிப்பீர்கள். அதை கிடைக்காமல் தோல்வியிலிருந்து முடியும் என்றால் அனைத்தும் இழந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆசையை அதிகப்படுத்தாதீர்கள். உள்ளம் கருகிவிடும், உள்ளம் இறுகிவிடும். அதுவே தேவைக்கு இந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்று உங்கள் வாழ்க்கையை போதும் என்ற மனப்பான்மைக்கு வாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நிச்சயமாக நம் உள்ளம் இலகுவாகும், மறுமையை நோக்கி நகரும். மறுமைதான் வாழ்க்கை, அதற்குத்தான் வெற்றி, அதை நோக்கிதான் நம் இலக்கு என்ற அந்த வாழ்க்கையை கொண்டு வாருங்கள். இன்னும் சொல்கிறார்கள் உலமாக்கள், ஹலாலான உணவு, நம் உண்ணுதலை ஹலாலான முறையில் ஈட்டுங்கள், ஹராமான முறையில் ஈட்டாதீர்கள். உணவு என்பது செய்யக்கூடிய வியாபாரத்தில் இருந்தும் செய்யக்கூடிய தொழிலில் இருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால் ஹலாலான வியாபாரத்தை பாருங்கள். பொய் பேச வேண்டாம், இல்லாத பொருளை விற்க வேண்டாம். பொருளை வாங்கினதற்கு பிறகு வையுங்கள். சொந்தம் கொள்ளாத பொருளை விற்பது ஹராம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தபி மா லைஸ இன்தக், உன்னிடம் இல்லாததை நீ விற்காதே, உன்னிடம் இல்லாத பொருளை விற்காதே. இப்படி மார்க்கம் தடுத்த விஷயங்கள் ஹலால் ஹராமை தெரிந்து கொள்ள வேண்டாமா? வியாபாரத்தில் உலகமே என்று வியாபாரத்தில் இருக்கிறோம், ஆனால் வியாபாரத்தில் ஹலால் ஹராம் எது என்பது தெரியவில்லை. பின்பு உணவில் பரக்கத்தில்லை, பரக்கத்தில்லை உஸ்தாத், கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது. ஏன் இருக்கிறது?
எதனால் இருக்கிறது? மேலும் உள்ளம் இலகுவாவதற்கு முக்கியமான வழிகளை உலமாக்கள் சொல்கிறார்கள். மறுமையின் சிந்தனை, மறுமையின் சிந்தனை. கபறுகளை நேரம் இருந்தால், நேரம் இருக்கக்கூடிய நேரங்களில் கபறுகளை ஜியாரத் செய்வது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, மையவாடிகளில் சென்று, பொது மையவாடிகளில் சென்று அந்த மரணத்தை, இந்த மரணத்தை அடைந்தவர்கள் நாமும் ஒரு நாள் அடைய போகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஸூருஹா குன்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூருஹா ஃபஇன்னஹா துذكرுல் மௌத். உங்களை நான் ஆரம்பத்தில் கபறுகளை ஜியாரத் செய்வதில் உங்களை தடுத்திருந்தேன். கபறுகளை ஜியாரத் என்றால் கபரிடம் கேட்பதல்ல, கபருக்காக அல்லாஹ்விடம் கேட்பது. அப்படி என்றால் என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, கபருடைய ஜியாரத் மரணத்தை நமக்கு நினைவூட்டும். முஸ்லிம்கள் எல்லோரும் மையவாடியில், அந்த பூமியில் அந்த வாழ்க்கையை, பரிசக்கூடிய வாழ்க்கை, மரண வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையில் நாமும் ஒரு நாள் இணைய போகிறோம் என்ற அந்த மரண சிந்தனையை ஏற்படுத்துவதுதான் ஜியாரத்துல் குபூர். இதை அல்லாத ஒரு ஜியாரத்துல் குபூர் பித்ஆ, அல்லாஹ்வின் தூதர் அங்கீகரிக்காத மார்க்கம், அங்கீகரிக்காத செயல்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அது இணைவிருப்புக்கு நம்மை தள்ளிவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதே போல் அல்லாஹ்வின் அடியார்களே, அதிகப்படியானவற்றை தவிர்த்தல், இஸ்ராஃப் செய்ய வேண்டாம் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். உள்ளம் இலகுவாகுவதற்கு வழிகளை சொல்லும் பொழுது தேவைக்கு அதிகமான உணவு, தேவைக்கு அதிகமான பானம், உறக்கம், தேவைக்கு அதிகமான உறக்கம், வீண் பேச்சுகள், இதையெல்லாம் உள்ளத்தை இருக்கும். இது அனைத்தும் உள்ளத்தை இருக்கும். அதிகமான உணவு, அதிகமான பானங்கள், அதிகமான தூக்கம், அதிகமாக பேசுதல், இவை அனைத்தும் உள்ளத்தை உருக்கக்கூடிய காரியம் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். ஏன்? அதிகமான உடலுறவு உள்ளத்தை உருக்கும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? இதுவே வேலையாக எந்நேரம் சாப்பிடுவது, எந்நேரமும் குடிப்பது, எந்நேரமும் தூங்குவது என்றிருந்தால் உள்ளம் அந்த ஆரோக்கியத்தை இழந்து விடுகின்றது. உள்ளம் அது எதற்காக இந்த பூமியில் இருக்கிறதோ அந்த வேலையை அது மறந்து விடுகிறது என்பதை உலமாக்கள் இங்கு சுட்டி காண்பிக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, நல்லோர்களுடன் நட்பு, நல்லவர்களை நட்பு, நம்முடன் பழகக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களா? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாகத்தான் உண்மையிலே இருக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். நம் நண்பர்களை பாருங்கள். அவர்கள் உங்கள் உள்ளத்தை இலகுவாவதற்கு வழியாக இருக்கிறார்களா? அல்லது உங்கள் உள்ளங்களை இன்னும் இருக்க செய்வதற்கு வழிகாரனாக உங்கள் நண்பர்கள் இருக்கிறார்களா? முக்கியமாக பெண்களுக்கு நாம் பேசக்கூடியவர்கள், நாம் பழகக்கூடியவர்கள் யார் என்பதை சிந்தித்து பார்த்துங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. பிறகு பிறருக்கு உதவி செய்தல், பிறருக்கு உபகாரம் செய்தல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, கேளுங்கள், கேளுங்கள், அல்லாஹ்வின் தூதரை கேளுங்கள். உங்கள் உள்ளம், உனது உள்ளம் மென்மையாவதை நீ விரும்பினால், இதா துரீது அன் தஹ்தாஜல் கல்பு லய்யினா, உன்னுடைய உள்ளம் மென்மையாக வேண்டும் என்பதை நீ விரும்பினால், அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அனாதையின் தலையை தடவிக் கொடு. உன்னுடைய உள்ளம் மென்மையாக வேண்டும் என்பதை விரும்பினால் அனாதையின் தலையை தடவிக் கொடு. அந்த அனாதைக்கு உணவளி, அந்த அனாதைக்கு உபகாரம் செய், அந்த அனாதைக்கு உதவி செய் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அனாதை என்பது பருவ வயதை அடைவதற்கு முன்னால் யார் தங்களுடைய தந்தையை இழக்கிறார்களோ அவர்கள் தான் அனாதைகள். யார் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் தங்களின் தந்தையை இழக்கிறார்களோ அவர்கள் தான் அனாதை, அவர்கள் தான் யதீம். அந்த யதீமின் தலையை தடவிக்கொடு. அப்படி என்றால் என்ன? உதவி செய்ய சொல்கிறார்கள், அவருக்கு உணவளி என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் உள்ளங்கள் இலகுவாவதற்கான வழிகளை சொல்கிறது மார்க்கம். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, உள்ளங்களை இறுக்கி இருக்கக்கூடிய உள்ளமாக இல்லாமல் மென்மையான உள்ளத்தை உடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அந்த மென்மையான உள்ளம், அந்த மென்மையான உள்ளம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ் நமக்கு மென்மையான உள்ளங்களை உடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வை நினைவுக்குரிய உள்ளங்களாக நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله
إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.